ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாட்களில் பலரும் எதிர்கொள்ளுகின்ற ஒரு பிரச்சனை தான் முடி உதிர்வு. இந்த முடி உதிர்வதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. நீண்ட நாட்களாக இருக்கின்ற மன அழுத்தம், நமது உடல் ஹோமோனில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், மரபியல் ரீதியிலான குறைபாடு, கர்ப்பம், சூரிய ஒளியில் அதிக நேரம் செலவிடுவது, இரத்த சோகை, ஹைப்போதைட்ரிசம், விட்டமின் பி குறைபாடு, குழந்தை உருவாகாமல் எடுக்கின்ற பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் எனும் மருந்துகள், வயதாகுதல் மற்றும் சில வகையான நோய் நிலைகள் போன்றவற்றால் முடி உதிர்கின்றது. இதை தவிர முடி உதிர்வுக்கு பிரதான காரணமாக இருப்பது நம் உடலில் உள்ள ஊட்டச்சத்து குறைபாடே ஆகும். சிலர் முடி உதிர்வதை குறைக்க ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்ய சப்ளிமெண்ட்ஸ் மாத்திரைகளை எடுக்கின்றார்கள். இருப்பினும் சப்ளிமெண்ட்ஸ் அல்லது மாத்திரைகளை விட சரியான ஊட்டச்சத்து மிக்க உணவு முறைகளை பின்பற்றுவதே நிலையான நீண்ட காலமான முடி ஆரோக்கியத்திற்கு மிகவும் உதவும். முடி உதிர்வதை தடுக்க முடியின் ஆரோக்கியத்தை பேணுவதில் முக்கியமாக விட்டமின் இ, விட்டமின் B12, விட்டமின் டி, பயோட்டின், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், மெக்னீசியம், துத்தநாகம் மற்றும் இரும்பு சத்து போன்றவை முக்கிய பங்காற்றுகின்றது. சரி, மேற்சொன்ன இந்த சத்துகள் எந்தெந்த உணவுகளில் இருக்கின்றன, எந்தெந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடுவதால் உங்களுடைய முடியினுடைய ஆரோக்கியம் மேம்படும் என்பதை இன்றைய வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஹெல்தி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதலாவது, சூரியகாந்தி விதைகள். சூரியகாந்தி விதைகளில் தாவர அடிப்படையிலான புரதம், விட்டமின் இ போன்ற சத்துக்கள் நிறைந்து இருக்கின்றது. முடி வளர்ச்சியை சீர்குலைக்கின்ற ஆக்சிஜனேற்ற சேதத்திற்கு எதிராக மயிர் செல்களை பாதுகாப்பதன் மூலம் முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்த இது உதவுகின்றது. நாளொன்றுக்கு 1/4 கப் அளவிலான 30 கிராமுக்கு குறைந்த சூரியகாந்தி விதைகளை சாப்பிடுவது பாதுகாப்பானது. இரண்டாவது, பூசணி விதைகள். மன அழுத்தத்தால் நம் உடலில் அதிகளவிலான மன அழுத்த ஹோமோன்கள் உருவாகும். இது முடி உதிர்வுக்கு வழிவகுக்கின்றது. இந்த மன அழுத்த ஹோமோன்களை கட்டுப்படுத்துவதில் மெக்னீசியம் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இந்த மெக்னீசியமானது பூசணி விதைகளில் அதிக அளவில் நிறைந்துள்ளது. மேலும் விட்டமின் இ, துத்த நாக சத்துக்கள், அயன் சத்துக்கள் போன்றன இந்த பூசணி விதைகளில் உயர்வாக நிறைந்து இருக்கின்றது. ஒரு நாளைக்கு 28 கிராம் தொடக்கம் 30 கிராம் அளவிலான பூசணி விதைகள், அதாவது 1/4 கப் அளவிலான பூசணி விதைகளை எடுத்துக்கொள்வது பாதுகாப்பானது என்று அமெரிக்கன் ஹெர்ட் அசோசியேஷன் பரிந்துரை செய்கின்றது. அடுத்தது, அவகோடா பழங்கள். அவகோடா பழத்தில் நியாசின், விட்டமின் இ, மக்னீசியம், ஃப்ளோயேட், விட்டமின் சி, ரிபோஃப்ளின் போன்ற முடி ஆரோக்கியத்திற்கு அதிகமான ஏராளமான விட்டமின்கள் நிறைந்துள்ளது. எனவே நாளொன்றிற்கு நடுத்தர அளவிலான அவகோடா பழத்தில் 1/3 பங்கு சாப்பிடுவது பாதுகாப்பானது என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அடுத்ததாக, கிரீக் யோகர்ட். தயிரில் சாதாரண யோகர்ட்டில் இருப்பதை விட அதிகளவிலான புரோட்டீன் நிறைந்துள்ளது. இது மயிர்கால்களில் ஏற்படும் ஆக்சிஜனேற்ற சேதத்தை தடுத்து முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றது. எனவே தினமும் கிரீக் யோகர்ட் சாப்பிடுங்கள். அடுத்தது, பச்சை இலை கீரை வகைகள். முக்கியமாக ஸ்பைனாச் என்கின்ற பசலைக்கீரை, கேல் என்கின்ற பெரட்டை கீரை, அருகுவா எனப்படுகின்ற காரை முட்டைக்கோசு கீரை போன்றவற்றில் விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் ஏ, அயன், ஃப்ளோயேட் போன்ற ஏராளமான சத்துக்கள் நிறைந்து இருக்கின்றன. இது முடி ஆரோக்கியத்திற்கு மட்டுமின்றி உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவும். மேலும் முடி உதிர்விற்கு முக்கிய காரணமாக இருக்கின்ற இரும்பு சத்து குறைபாட்டுக்கு இந்த வகை கீரைகள் தீர்வாக இருக்கின்றது. அடுத்ததாக, ஓட்ஸ். ஓட்ஸில் விட்டமின் பியும் தாதுப்புகளும் நிறைவாக உள்ளன. மெலனின் என்ற நிறமி முடிக்கு நிறமளிக்க கூடியது. ஓட்ஸில் உள்ள சத்துக்கள் மெலனின் உற்பத்தியை ஊக்குவிக்கின்றன. முடி வளர்ச்சிக்கு தேவையான பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் ஆகிய சத்துக்கள் ஓட்ஸில் நிறைந்துள்ளன. இவை உங்கள் முடியின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். கடற்சிப்பி அதாவது ஒயிஸ்டர்ஸ்.
கடற்சிப்பியில் துத்தநாக சத்துக்கள் ஏராளமாக இருக்கின்றது. இது முடி சுழற்சியை ஒழுங்குபடுத்துவதற்கு முக்கிய பங்கு வகிக்கின்றன. துத்தநாகம் உடலில் குறைவாக இருந்தால் இலகுவில் முடி உடையக்கூடிய தன்மையை பெறுகின்றது. தினமும் குறைந்தது 2 கடற்சிப்பியை உணவில் சேர்த்து வந்தால் உங்கள் முடி உதிர்வு பிரச்சனை பெரும்பாலும் குறையும். அடுத்ததாக பீஃப் லிவர், அதாவது மாட்டு ஈரல். மாட்டு ஈரலில் அயன், துத்தநாகம், செலனியம் போன்ற முடி வளர்ச்சிக்கு அவசியமான கனியுப்புகள் நிறைந்துள்ளன. அயன் குறைபாட்டை நிவர்த்தி செய்வதில் மாட்டு ஈரல் முக்கிய பங்காற்றுகின்றது. மேலும் பயோட்டின் என்கின்ற முடி ஆரோக்கியத்திற்கு அவசியமான விட்டமின் இந்த மாட்டு ஈரலில் நிறைந்துள்ளது. வாரத்தில் 1 தொடக்கம் 3 அவுன்ஸ் அளவிலான மாட்டு ஈரலை எடுத்துக்கொள்வது ஆரோக்கியமான முடி வளர்ச்சிக்கு உதவும். அடுத்ததாக பிளாக்பெர்ரிஸ் பழங்கள். பிளாக்பெர்ரிஸ் பழங்களில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்துள்ளது. இது உடல் செல்களில் ஏற்படுகின்ற ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பதற்கு பெரிதும் உதவி புரிகின்றது. மேலும் இதில் நிறைவாக உள்ள விட்டமின்கள் உங்கள் முடியை பாதுகாக்கும். அடுத்ததாக இஞ்சி. இஞ்சியும் நம் உடலில் ஏற்படுகின்ற ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைத்து எமது முடியை பாதுகாக்கின்றது. அடுத்ததாக கொலாஜின் பவுடர். குறைவான புரோட்டீனால் அவதிப்படுபவர்கள் இந்த கொலாஜின் பவுடரை சூடான பானங்களுடனோ குளிரான பானங்களுடனோ சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உங்கள் உடலின் விட்டமின் குறைபாடு நீங்கி முடி உதிர்வதை கட்டுப்படுத்தலாம். அடுத்தது முட்டை. முட்டையில் புரோட்டீன், விட்டமின் B12, அயன், துத்தநாகம், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் ஏராளமாக உள்ளன. மேலும் முட்டையின் வெள்ளை பகுதியில் உள்ள ஆல்புமின் என்கின்ற புரதம் முடி வளர்ச்சியை தூண்டுகின்றது. மேலும் இதில் முடி உதிர்வை கட்டுப்படுத்துகின்ற பயோட்டின் என்கின்ற விட்டமினும் இருக்கின்றது. எனவே தினமும் ஒரு முட்டை சாப்பிட்டு வாருங்கள். அடுத்த மிக முக்கியமான ஒன்றுதான் சீனிக்கிழங்கு அல்லது சக்கரவள்ளி கிழங்கு. இந்த சக்கரவள்ளி கிழங்கில் ஏராளமான விட்டமின் A மற்றும் பீட்டா கரோட்டின் போன்ற முடி வளர்ச்சிக்கு அவசியமான விட்டமின்கள் ஏராளமாக நிறைந்துள்ளன. தலைமுடியை பளபளப்பாக வைத்திருக்க, முடி உதிர்வை தடுக்க தினமும் சீனிக்கிழங்கு சாப்பிடுங்கள். அடுத்ததாக கறிவேப்பிலை. கறிவேப்பிலையில் உள்ள பீட்டா கரோட்டின் என்கின்ற புரத சத்துக்கள் முடி உதிர்வை தடுக்கக்கூடியவை. தினமும் சாப்பிடுவதற்கு முன்பாக 10 கறிவேப்பிலைகளை சாப்பிடுவது முடி உதிர்வதை தடுக்கும். உலர்ந்த அத்திப்பழம் மற்றும் உலர் திராட்சை. உலர்ந்த அத்திப்பழம் மற்றும் உலர் திராட்சையை இரவு முழுவதும் நீரில் ஊற வைத்துவிட்டு காலையில் சாப்பிட்டு வந்தால் கூந்தல் ஆரோக்கியம் மிகவும் நன்றாக இருக்கும். முடி உதிர்வதை தடுக்க நாங்கள் தந்த டிப்ஸ்களை பயன்படுத்தி அழகான முடியை பெற்றுக்கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதன் மூலம் தெரிவியுங்கள். நன்றி நண்பர்களே.